இன்றைக்கி என்னுடைய வார்த்தைக்கு நிறைய கவனிக்கலாம். இந்த செய்தி என்னோடு அன்று பேசிக்கொண்டே இருந்தால் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 34 1-8 வரைக்கும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். வெயிட் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஓகே, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவர் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. சூப்பர். இந்த வார்த்தையில் ஆவியானவர் இந்த கடைசி வாரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஸோ இந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, இது பைபிளில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சங்கீதம். அது முதல் வசனம் எல்லாருக்கும் பிடிக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும். ஆமாம். ஸோ இந்த சங்கீதக்காரர் இதை சொல்லும் பொழுது அவனுடைய காலம், அவனுடைய நேரம், அவனுடைய சூழ்நிலை எப்படி இருந்து அப்படின்னா நல்லா இல்லை. நல்ல காலத்தில் நம்ம வாயை திறந்து துதிப்பதற்கு நமக்கு எந்த தடையும் இருக்காது. ஆனால் காலங்கள் மோசமாக இருக்கும் பொழுது துதிப்பது என்பது நமக்கு அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. இந்த தலைப்பை நீங்கள் படித்து பாருங்கள், பிராக்கெட்டில் ஒரு தலைப்பு இருக்கு பாருங்கள், என்ன போட்டுருக்குது? தாவீது அபிமெலேக்கு முன்பதாக வேஷம் அணிந்து. எந்த கிளைமேட்டில் எந்த சிச்சுவேஷனில் எழுதுறான் தெரியுதா? துரத்தி விடப்படுகையில் எழுதின சங்கீதம். இந்த அபிமெலேக்கு யாரு? இங்கே ஏன் வேஷம் மாறினா, இங்கே ஏன் அவன் துரத்தி விடப்பட்டான் அப்படின்னா, தாவீது கோலியாத்தை கொன்று ஜெயித்து வெற்றி வாகை சூடி அடுத்த ராஜாவாக, சவுலுக்கு மருமகனாக, அவனுடைய படைத்தளபதியாக எல்லாராலும் புகழப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சவுலுக்கு தாவீது மேல் பயங்கரமான பொறாமை வந்து அவனை கொலை செய்யும்படியாக துரத்துகிறான். காடுகளாக காடு மேடு சுத்திட்டு இருக்கிறான், உயிரை பிடிச்சுக்கிட்டு தாவீது ஓடுறான். அப்படி ஓடி ஓடி கடைசியில் ஒரு நாள் தப்பிக்க முடியாது என்ற சூழ்நிலை வந்த பொழுது, இனி நான் என்றாவது ஒரு நாள் சவுலின் கைகளினாலே மரித்து போய் என்று பயந்து நான் அந்நிய தேசத்திலே அபிமெலேக்கிட்ட போய் தஞ்சம், எதிரி ராஜாட்ட போய் தஞ்சம் போக போகிறான். அங்கே போகும் பொழுது அந்த ராஜா வந்து, இவன் தாவீதல்லவா, இவன் கொன்றது 1000 என்று பாடினாங்களே சொன்ன உடனே அங்கே உனக்கு ஆபத்து வந்தது என்று நினைத்த உடனே அவன் வேஷம் மாறி பைத்தியக்காரன் போல ஒரு நடித்து வாயில் கோலையெல்லாம் வடித்து பைத்திய சேஷ்டை பண்ணுவான். அந்த நேரத்தில் அந்த அபிமெலேக்கு சொல்லுவான், ஏற்கனவே நம்ம ஊரில் எக்கச்சக்க பைத்தியக்காரன் இருக்கிறான், இந்த பைத்தியக்காரனை ஏன் கொண்டு வந்தீங்க, அவனை துரத்துங்க அப்படின்னு துரத்தும் பொழுது என்ன பாடுறான் பாட்டு பாடுறான். நல்லா இருக்கும்பொழுது பாட்டு வரும். நான் நல்ல பாட்டு எழுதுறவன், நீங்கள் ஒரு பாட்டு கேட்டீங்க. ஸோ பாட்டு கம்போஸ் பண்ணணும் அப்படின்னாலே எனக்கு சொல்லியாச்சுன்னா உடனே நான் வந்து அப்படி உட்கார மாட்டேன். எல்லா வேலைகளையும் ஒதுக்கிட்டு மைண்டு ரொம்ப ஃப்ரீ ஆக்கிட்டு கிட்டார் எடுத்துகிட்டு உட்கார்ந்தா ஸ்பான்டேனியஸாக பாட்டு வரும். ஆனால் மூட் அவுட்டு, வெளியே நிறைய பிரச்சனைகள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பாட்டு பாடுங்க பாஸ்டர் அப்படின்னா, ஏற்கனவே எழுதின ஒரு பாட்டை பாடலாம், இல்லை ஒரு சோகப்பாட்டு பாடலாம். ஆனால் ஒரு புதிதாக ஒரு பாட்டை ஏற்றணும் அப்படின்னா அது வந்து வரவே வராது. ஆனால் தாவீது தன் வாழ்க்கையில் ஒன்றை தீர்மானித்திருந்தான், கர்த்தரை நான். இது நல்லா கவனிங்க, இது ஒரு தீர்மானம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும். இந்த பாடல் எழுதினவர் எங்க எழுதினா தெரியுமா? வாழ்விலும் தாழ்விலும், வாதையிலும் பாதையிலும். ஸோ வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நான் தேவனை துதிப்பேன், முறுமுறுக்க மாட்டேன், நன்றி செலுத்துவேன், நான் எரிச்சல் அடைய மாட்டேன், சபிக்க மாட்டேன், தேவனை கேள்வி கேட்க மாட்டேன், எல்லாவற்றுக்கும் நான் நன்றி சொல்லுவேங்கிறது ஒரு தீர்மானம். இது தீர்மானத்திலிருந்து எழுதப்பட்ட பாடல். என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் நல்ல கவனி. ஏன்னு சொல்ல வரேன்னா, நம்மளே உங்களை இப்போ ஆண்டவர் ஒரு அடுத்த கட்ட ஒரு முதிர்ச்சிக்கு உங்களை இன்னைக்கு ஆண்டவர் இன்வைட் பண்ணுறார். கரெக்டான வார்த்தை. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் இருந்திருக்கிறீங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நல்லா ஆராதிக்க பழகிட்டோம், நம்ம விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறோம். ஆனால் அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பிரச்சனை வந்தால் குய்யோ முய்யோன்னு அழுறதும், ஆண்டரை புலம்புறதும், கேள்வி கேட்குறதும், ஆண்டவர்கிட்ட ரொம்ப வருத்தப்படுற ஒரு வேதனையோடே நீங்கள் அந்த பிரச்சனையை அழுதுருக்கிறீங்க, பதில் கிடைச்சி ஜெயிச்சிட்டீங்க, அப்புறம் சாட்சி சொன்னீங்க. ஆனால் இப்போ அடுத்த சீசன் எப்படின்னா, இனி தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவ பக்தியாக நடக்கிறவர்களுக்கு சோதனைகள், வேதனைகளை பிசாசு கொண்டு வரும் பொழுது, அந்த நேரத்தில் நான் முறுமுறுப்பதற்கு, புலம்புவதற்கு பதிலாக அந்த நேரத்தில் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறேன். அல்லேலூயா. முன்னாடியெல்லாம் ஒரு பிரச்சனை வந்தால் அழுவேன், ஒப்பாரி வைப்பேன், அந்த சீசனே ஒரு மாதிரி போகும், திரும்ப டெலிவரன்ஸ் ஆகிடுவேன், அப்புறம் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஆனால் இப்போது நான் பிரச்சனைக்குள்ளே என்ட்ரு பண்ணும் பொழுதே தேங்க்ஸ் சொல்ல போகிறேன். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஒரு குறைவுன்னு ஒன்று இருக்கும் பொழுது அந்த குறைவை கையில் வச்சுட்டு, ஏசு 5 அப்பந்தான் 2 மீன் தான் இருக்குது, குறைவு தான், 5000 பேர் தேவை இருக்குது, அதை கையில் எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி கிவ் தேங்க்ஸ், அவர் நன்றி சொன்னார். அது என்னவா மாறி போச்சு? 5000 பேருக்கு திருப்தியாக மாதிரி. அப்போது இன்றைக்கி என் ஸ்டைலை நான் மாற்ற போகிறேன். பிரச்சனை முடிஞ்சு வெற்றி பெற்ற பிறகு நன்றி அல்ல, பிரச்சனை முன்பதாகவே, தேவை இருக்கும் பொழுதே, போராட்டத்தின் நடுவிலேயே நான் ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ண போகிறேன். எத்தனை பேர் கையை வைத்தி நல்ல ஐ வில் பிளஸ் த லார்ட், ஐ வில் கிவ் தேங்க்ஸ். அந்த வேர்டு அப்படி யூஸ் பண்ணுறது. எல்லா நேரத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆண்டவரை நான் உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னோடியாக போகிறனால சொல்கிறேன், முன்னாடியெல்லாம் உங்களை போல் நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போ எது வந்தாலும் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆண்டவரே, நீங்கள் செஞ்சபடியால் உமக்கு ஒரு தேவை வரும் பொழுதே நீ பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே. கர்த்தருடைய பருவத்தில் முன்னாடி பயம் வரும், உடனே கேள்வி வரும், ஒரு மாதிரி ஒரு பிச்சைக்கார ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ அதுக்கு பதிலாக அந்த நிலையை மாற்றி, கர்த்தாவே எனக்கு தந்தபடியால் உமக்கு தேங்க்ஸை முன்னாடியே சொல்கிறேன். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் அவருக்கு செலுத்த கடவோம். ஐ வில் பிளஸ் த லார்ட் இன் ஆல் டைம்ஸ். கர்த்தர் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அந்த வார்த்தை பேன் அப்படி முடிது பாருங்க. அது என்னன்னா, அதனுடைய டிசிஷன், தீர்மானிச்சு சொல்றான். காலங்கள் மாறலாம், நான் என்ன செய்வேன்? கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அடுத்தது அவர் துதி எப்பொழுதும். என் வாயில தூஷிப்பு இருக்காது, கெட்ட வார்த்தை இருக்காது, எதிர்மறையான வார்த்தை இருக்காது, சாப வார்த்தை இருக்காது, புலம்புற வார்த்தை இருக்காது. மாறாக என் வாயில துதி மட்டும்தான் இருக்கும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியான நேரத்தில் எழுதப்பட்ட சங்கீதம் அல்ல. கர்த்தரினால் எக்காலத்து ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று எழுதப்பட்ட சங்கீதம் 34 மகிழ்ச்சியான நேரத்தில் எழுதப்பட்ட சங்கீதம் அல்ல, போராட்டத்தின் நேரத்தில் எழுதப்பட்ட சங்கீதம். அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம். ஆத்துமா பற்றி பேசி முடிக்கிறோம். இந்த மாதம் முழுசு பேசுகிறேன். இப்போ சொல்கிறேன், அடுத்த ஹையர் லெவல் ஆஃப் சோல், ஆத்துமாவை உயர்ந்த ஸ்தலத்திலே வைத்திருப்பதற்கான ஒரு ரகசியம் என்னன்னா, கர்த்தருக்குள்ளின் ஆத்துமா மேன்மை பாராட்டும். மேன்மை பாராட்டுனா என்ன அப்படின்னா, ஐ வில் போஸ்ட் மை சோல். போஸ்ட் அப்படின்னா பீத்திக்கும், பெருமையாக பேசும், ரொம்ப
ரொம்ப பில்டப் பண்ணும். நல்ல வார்த்தை இருக்குது, ரொம்ப பில்டப் பண்ணுறது. நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. கர்த்தருக்குள் என் ஆத்துமை மேன்மை பாராட்டணும்னா அந்த வார்த்தை போட்டு மேக்னிஃபை. வாயத்தில் சொல்லுங்கள் அந்த வார்த்தையை, மேக்னிஃபை. மேக்னிஃபைனா இருக்கிறத பெருசாக காட்டுறது, இருக்கிறத பெருசாக காட்டுறது. இவன் சொல்கிறான் கர்த்தருக்குள் என் ஆத்துமை என்ன செய்யும் மேன்மை. நான் கர்த்தரை எப்பொழுதும் பெருசாவே காட்டுவேன், பெருசாவே பார்ப்பேன், பெருசாவே பேசுவேன். மேக்னிஃபை. நான் கர்த்தரை பெருசா பார்க்கறனால கர்த்தர் எனக்கு பெருசா செய்வார். கையை தட்டு ஹல்லேலூயா. நீங்க எப்படி கர்த்தரை பார்க்கறீங்களோ அப்படிதான் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அதாவது நீங்க எப்படி மேக்னிஃபை பண்றீங்களோ அப்படிதான் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். கர்த்தர் தரமட்டமாக பார்த்தீங்கன்னா, தரக்குறைவாக பார்த்தீங்கன்னா, கைவிட்டவராக பார்த்தீங்கன்னா, அவர் உங்களை தண்டிக்கிறவராக பார்த்தீங்கன்னா அப்படி தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆனால் கர்த்தர் நல்லவராக, நன்மை செய்கிறவராக, பெரியவராக, அவரை நீங்கள் புகழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு அப்படி தான் வெளிப்படுவார். ஆமேனா நோமேனா? தேவனை பெருமையாக பேசுங்க, முதல்ல பெருமையை எண்ணுங்க. தேவனை குறித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், துளி அளவு கூட அவரை குறைச்சி, தரக்குறைவா, அவரை எதிர்மறையா, அவரை ஒரு தண்டிக்கிற கடவுளை நீங்கள் சிந்தனையில் கூட கொண்டு வரக்கூடாது. நீங்கள் என் ஆத்துமா கர்த்தருக்கு என்ன செய்யும் மேன்மை பாராட்டும். இப்போ சாட்சி சொன்னாங்க பாருங்க, இவங்க எல்லாருமே கர்த்தரை மேன்மையாக கை தட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்தாரு. நீ எதை மேன்மையாக பார்க்கிறாயோ அதுவாகவே மாறுவாய். என்ன சொன்னேன்? நீ எதை பெரிதாக பார்க்கிறாயோ அதுவாகவே மாறுவாய். தேவன் நீங்க பெருசா பார்த்தீங்கன்னா உங்களை தேவன் பெருசா மாத்திடுவார். மேக் காட் பிக். ஆண்டவரை பெருசா காட்டு. நீங்க எவ்வளவு பில்டப்பா பேசினா கூட அதை விட ஒரு பெருசு தான். கைத்தட்டு. நீங்க அவர் இருக்கிற அளவுக்கு உங்களால பெருமையால பேசிட முடியாது. ஒருவேளை உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் சொல்ல பாருங்க. அவன் சொல்ற அந்த பெரியவர் உண்மையா இருந்தாலும் அதை விட அவர் எப்படி தான் இருக்கிறாரு? கர்த்தர் பெரியவரும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார் அப்படிங்கிற ஒருத்தன் சங்கீதம் ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஓப்பனிங் ஆரம்பிக்கிறான். கர்த்தர் பெரியவரும் புகழப்பட. நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு தேவனை பெருசா பேசுறீங்களோ அது உண்மைதான், அதை விடையும் அவர் பெரிதா இருக்கிறார். ஆகையால் அவர் எவ்வளவு பெருமையா பேசினாலும் அதுல எந்த விதத்திலும் என்ன கிடையாது, குறைவே கிடையாது. enlarge God, enlarge God, revelation of God. தேவனை குறித்து உங்களுக்கு இந்த ஒரு வெளிப்பாடு வேணும். இன்னைக்கு நான் இந்த ஆராதனையில் எல்லாருக்குள்ள அந்த வெளிப்பாடு வரணும் ஜெபம் பண்றேன். நல்லா கவனிங்க. எலிசா வேலைக்காரன், அவனை சுத்தி சீரிய இராணுவம் சுத்து போட்டுடுச்சு. ராத்திரி மலையில் இருக்கிற அவன் வீட்டை வேலைக்காரன் வெளியே பார்க்குறான். பெரிய பெரிய ரதம், குதிரை வீரர்கள் பட்டயத்தோடு நிற்கிறாங்க. உள்ளே ஓடி போயிட்டான். ஐயோ எஜமானனே, நம்ம செத்து போயிட்டோம், அதமானோம், சுற்றிட்டாங்க அப்படிங்கிறான். எலிசா கூலா சொல்கிறான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் கையை தட்டுங்க. இதுதாங்க, இதான் ரெவலேஷன். இவனுக்கு தெரில. அப்போ கையை வச்சு ஜெபம் பண்ணுறான். கர்த்தாவே பார்க்கும்படி கண்களை திறந்தலும் ஜெபம் பண்ணுறான். திறந்த உடனே பார்க்குறான், அந்த மலை முழுவதும் அக்கினி ரதமும் குதிரைகளினாலும் நிறைந்திருக்கிறத பார்க்குறான். இவங்க வந்திருக்கிற எதிரியை விட தேவனுடைய சேனைகளின் கர்த்தருடைய சேனையை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டுட்டான். நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் இமேஜின் பண்ணுறதை விட உங்களுக்கு தேவன் பெரிய பாதுகாப்பு கொடுத்துக்கிறாரு. உங்களுக்கு பெரியவராக இருக்கிறாரு. அவர் மிகப்பெரிய வல்லமையோடு உங்க கூட இருக்கிறார். ஆண்டவரை குறித்து வெளிப்பாடு இருக்கணுங்க. அந்த வெளிப்பாடு தான் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாய் மாறும். ஆண்டவரை குறித்து வெளிப்பாடு வரணும்னா அவருடைய தன்மையை நீங்கள் பைபிளில் படிக்கணும். ஜூம் அப்படிங்கிறான். நான் இன்னைக்கு பைனாகுலரை பற்றி பேச போகிறேன். ஜூம், இந்த லென்ஸ் தெரியுமா? அந்த காலத்தில் நம்ம லென்ஸ் வைப்போம். சில அந்த லென்ஸை வச்சு இந்த கையில் சூடு வைப்பாங்க. அந்த லென்ஸை வச்சு பார்த்தா இது சின்ன வார்த்தை எப்படி இருக்கும், செங்கல் மாதிரி தெரியும். அப்படி தானே பார்த்துருக்கீங்களா? செங்கல் இருக்கும். அதை வச்சு அடுத்தது இன்னொன்று இருக்குது, பைனாக்குலர் 2. அதை வச்சு அங்கே நிற்கிற தூரத்தில் இருக்கிறது பக்கத்தில் தெளிவாக தெரியும். அந்த பைனாக்குலர் திருப்பி வச்சிங்கன்னா எப்படி தெரியும்? இருக்கிறது ரொம்ப பெருசாக தெரியும். இன்னொரு சேட்டை பண்ணுவோம், 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரியும். இந்த
திருச்செந்தூர் கன்னியாகுமரி போனால் ஒரு குழாயில் ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த பக்கத்தில் இந்த வளையல் உடச்ச வளையல் போட்டிருப்பாங்க, அது உள்ள வழியை பார்த்தா நிச்சயம் அப்படி திருப்பினோட இன்னொரு டிசைன் மாறும். ஐயோ, அதை வச்சுக்கிட்டு பண்ணுற பில்டப்பை பார்த்தா யாருக்கும் கொடுக்குறது கிடையாது. அதை அப்பப்போ பார்த்துக்கிறது, திரும்ப ஒழிச்சு வச்சுக்கிறது. ஆண்டவரை மல்டி டைமென்ஷன் நீங்கள் பார்க்கணும். அவர் நீங்கள் ஒரு 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 பகுதி தான் பார்த்துருக்குறீங்க. இப்போ சொல்கிற இந்த மிஷன் ஏஜ் சபையில் பாஸ்டர் காட்வின் காட்டினது ஒரே ஒரு டைமென்ஷன் தான். ஆனால் இதை விட அவர் பல வர்ணங்களில் பல வடிவத்தில் அவர் மகா பிரம்மாண்டமான தேவனாக அவர் இருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்கணும். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ரஃபா, அவர் சர்வ வல்லவர் எல் ஷடாய், அவர் எல்ரோயி, என்னை காண்கிறவர் என் லைஃப்பில். அதனால தான் அந்த வசனத்தில் உள்ள ஒன்று வருது, கர்த்தர் நல்லவர் என்பதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, அனுபவிச்சு பாரு. உன் பர்சனல் லைஃப்பில் அவரை நீ யாரை அனுபவிக்கிற அந்த வெளிப்பாடு தான் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும். தேவன் உங்களுக்கு யாரா இருக்கிறா வந்து சொன்னாங்களே சாட்சியெல்லாம் அவங்களுக்கு இருந்தாரு. நான் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு யாரா இருக்கிறார்? இயேசுவை பற்றிய சாட்சி என்னவா இருக்குது? தீர்க்கதரிசன ஆவியா இருக்குது. இங்க ஒருத்தருக்கு தேவன் அற்புதம் செஞ்சுக்கிறார்னா அது உங்களுக்கு தீர்க்கதரிசனமா வருது. குழந்தை இல்லாம ஒருத்தவங்க சாட்சி சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ணேன் 9 மாசமா இருக்கிறாங்க, அது இங்க இருக்கிற குழந்தை இல்லாத ஒருத்தருக்கு தீர்க்கதரிசன ஆவியா பேசுறாரு. கையத்தட்டு. இந்த வெளிப்பாடு தேவனை குறித்த வெளிப்பாடு உங்கள் தனிப்பட்ட அனுபவமாக மாறணும். இந்த நல்லவர் என்பதை நான் ருசிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் அதை நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுங்க. என் ஆத்துமா கர்த்தருக்கு என்ன செய்து மேன்மை பாராட்டும். ஆண்டவரை பெருசா பாருங்க, சாத்தானை எப்படி பாருங்க, சிறுசா பாருங்க. இன்றைக்கி நாமெல்லாம் எப்படி வாங்கிட்டோம்? உல்ட்டா வாங்கிட்டோம். பிசாசு பெருசாக பேசுறது, பிரச்சனையை பெருசாக பேசுறது, ஆண்டவர் இருக்கிற மாதிரியே பேச மாட்டாங்க. சிலர்லாம் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் செத்து போன மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. பிரச்சனையை போன வாரம் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் போய் உட்கார்ந்த உடனே பக்கத்தை ஒருத்தர் சொல்லுவார், இங்கே ஒருத்தர் சொன்னார் கோல்டு அப்படின்னாரு, இங்கே ஒருத்தர் சொல்லுவார் ஆமாம் இப்போ வர்ற ஜுரமெல்லாம் 2 வாரம், இங்கே கூட சிலருக்கு தலையிடுறாங்க பாரு, இப்போ வர்ற ஜுரமெல்லாம் 2 வாரம் போகாது, அது என்ன மாதிரி இருக்குது, சிக்கன் குனியா மாதிரி இருக்குது. இவர் அங்கே வந்து ஆமா சொல்ல, எனக்கு நடுவில் உட்காந்து யோ 2 பேரும் வாய. ஏன்னா வந்திருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் கிரேஸ் கேம்ப், எல்லாம் அந்த கிருபையை சத்தியம் சுகத்தை பேசுகிறவங்க, அந்த குரூப்பில் இப்படி பேசுகிறாங்க. நான் சொன்னேன் தயவுசெய்து வாயம் பண்ணுங்க, இயேசுவின் தழும்புகளை நீங்கள் என்ன ஆயிட்டீங்க, சுகமாயிட்டீங்க. அவங்க எதை பெருசாக பேசுகிறாங்க? வியாதியை பெருசாக பேசுகிறாங்க, கோல்டை பெருசாக பேசுகிறாங்க, ஜுரத்தை 2 வாரமாக அதை அவங்க ஜுரத்தை என்லார்ஜ் பண்ணுறாங்க, ரப்பர் பேண்ட் மாதிரி இழுக்கிறாங்க. ஏய் காலையில் வந்தால் சாயங்காலம் ஓடும், கைத்தட்டுங்க அல்லையா. அது என்னை தொட்ட மாத்திரத்தில் அது செத்து விழும். என்னை தொடும் எந்த கிருமிகளும் செத்து விழும். சொல்லுங்க வாய்த்திருந்து, என்னை தொடும் எந்த கிருமிகளும் செத்து விழும். அல்லேலூயா. ஆமாம், இப்படி பேசுறதுக்கு பதிலாக அது 2 வாரம் வரும், அது வந்தால் சிக்கன் குனியார் மாதிரி இருக்கும். எப்படி பண்ணுறோம் பாருங்க, வியாதியை நம்ம என்லார்ஜ் பண்ணுறோம், ஜுரத்தை என்லார்ஜ் பண்ணுறோம், கோல்டை என்லார்ஜ் பண்ணுறோம். இந்த மழை வந்துச்சு, பனி வந்துச்சு, ஆனால் என்ன இருக்கும், கோல்டு வரும், வராது. என்னை தொடும் எந்த கிருமியும் செத்து அழியும். அல்லேலூயா. தேவனை பெருசாக பேசுங்க, வியாதியை தரக்குறைவாக பேசுங்க, அதுக்கு மதிப்பே கொடுக்காதீங்க. நீங்கள் மதிப்பு கொடுக்காது உங்கள் மேலே உட்காந்து குதியாட்டம் போடும். ஓஹோ, நீங்கள் எதை மதிக்கிறீங்களோ, எதை ஹானர் பண்ணுறீங்களோ அதை ரிசீவ் பண்ணுவீங்க. வியாதியை மதிக்காதீங்க, தரித்திரத்தை மதிக்காதீங்க, பிரச்சனைகளை மதிக்காதீங்க. காலுக்கு கீழே வர்ற வரைக்கும் தேவனை உயர்த்துங்க, கைத்தட்டுங்க. நீங்கள் தேவனை பெரிதாக பேசும் பொழுது சாத்தானை கால்களுக்கு கீழே கொண்டு வருகிறீங்க. அல்லேலூயா. 12 பேர் வேவு பார்க்க போனாங்க. 10 பேர் ராட்சதரை பெருசாக பேசுகிறாங்க, அங்கே இருக்கிற பெரிய பெரிய கட்டடத்தை பெருசாக பேசுகிறாங்க, அரணிப்பான பட்டணம், மக்கள் ரொம்ப பராக்கிரமாக இருக்காங்க. ஆனால் 2 பேர் சொன்னாங்க, தேவன் நம்ம கூட பிரியமாக இருந்தால் அதை லகுவாக பிடித்தலாம், கர்த்தர் நமக்கு தருவார், சுதந்திரிக்கலாம் சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, அவங்க ராட்சதரையும் பிரச்சனையை பெருசாக பேசுனாங்க, இவங்க தேவனை பெருசாக பேசுனாங்க. இவங்க தேவனை பெருசாக பேசினால தேவனை போலவே அதை சுதந்திரிச்சாங்க. இவங்க பிரச்சனையை பெருசாக பேசினாங்க, அவங்க பிரச்சனையை அவங்கள காலி பண்ணிடுச்சு. நீங்கள் எதை மேக்னிஃபை பண்ணுவீங்களோ அதை நீங்கள் பொசஸ் பண்ணுவீங்க.
பாருங்க, கர்த்தர் எனக்கு தருவார், கர்த்தர் எளிதாக சுதந்திரிக்கலாம். அவங்க அதே மாதிரி அதை பொசஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எதை மேன்மையாக பேசுகிறீங்களோ அதை சுதந்திரிப்பீர்கள். நீங்கள் வியாதியை பெருசாக பேசுகிறீங்க, அது சுதந்திரிப்பீங்க. பிரச்சனையை பெருசாக பேசுகிறீங்க, அதை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க. அதுக்கு பதிலாக தேவனையும் அவருடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் பெருசாக பேசுங்க, அதை சுதந்திரிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. நான் இது ரொம்ப ரெவலேஷனோட பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அப்படியே காமிச்சார் வசனத்தை. எவ்வளோ பைபிளில் கூட வாக்கு தத்தத்தை எல்லாம் ஜூம் பண்ணுங்க. அவர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீ வற்றாத. நீங்கள் என்ன பார்க்கணும், அதை ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணி அப்படி பெருசாக பார்க்கணும். நான் வற்றாத நீரூற்றை போல் இருப்பேன், வளமிக்க தோட்டத்தை அப்படி உங்களை ஜூம் அவுட் பண்ணுங்க. நான் இன்னொன்று சொல்லட்டுமா? பூமி உருண்டையை மாதிரி 10,000 உருண்டையை போடக்கூடிய அளவுக்கு சூரியன் உருண்டை பெருசாக இருக்கான். அதை போல் பெரிய பெரிய கேலக்ஸி இருக்குது. இந்த பால்வெளி இதில் எல்லா கோள்களுக்கும் மேலே தேவன் உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே உட்கார்ந்து அந்த பூமி கடைசியாக சின்னதாக இருக்கிற பூமிக்கு வர்றாரு. அந்த பூமியில் ஜூம் பண்ணுறாரு. இந்தியாவை ஜூம் பண்ணுறாரு. இந்தியாவை இன்னும் ஜூம் பண்ணால் தமிழ்நாடு ஜூம் பண்ணுறாரு. தமிழ்நாடு ஜூம் பண்ணால் மெட்ராஸ் ஜூம் பண்ணால் மதுரவாயில் ஜூம் பண்ணால் ஏரிக்கரை, காட்வினை ஜூம் பண்ணுறாரு. கையை தட்டு ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவன் என்னைய ஜூம் பண்ணி ஏன் மேலே அவன் சாப்பிட்டானா, அவர் ஓயாமல் என்னை நினைக்கிறதுக்கும் என்னை விசாரிக்கிறதுக்கும் அவ்வளவு வசதியாக இருக்கிற ஆண்டவருக்கு, ஆண்டவர் என்னைய பெரிதாக பார்க்க. நான் சொல்றேன், பூமியிலிருந்து நீங்க எல்லாத்தையும் ஜூம் பண்ணி இத்தனை பால்வெளிகளுக்கு மேலாய் என் தேவன் எவ்வளவு பிரம்மாண்டமான. கையத்தட்டி தேவனை பெருசா பேசுங்க. என்னாகமம் 13:30 வாசிங்க, 14:8 வாசிங்க. அவங்க ராட்சதக பேசின பேச்சை பாருங்க. எனக்கு இதில் ரொம்ப ஒரு ஷாக்கான வசனம் இருக்குது, அதை காமிக்கணும். போன தடவை பேசும்பொழுது நினைச்சேன், முடியாமல் போச்சு. வாசிங்க முதல்ல 13:30 வாசிங்க. 13. நாம் உடனே போய் அதை நிப்பாட்டுங்க. இவங்க இந்த எண்ணத்தோடு இந்த ஜூம் தேவனை பெருசா பேசுறதுனால இவங்க 2 பேரும் சுதந்திரிச்சாங்களா, சுதந்திரிக்கலையா? சரித்திரம் நமக்கு தெரியும். இப்போ இவங்க கூட போனவங்க அவங்க சொன்னாங்க, முடியாது, நம்மால அந்த தேசத்தை பிடிக்கவே முடியாது அப்படின்னு எதிர்மறையா பேசினாங்க இல்லையா? அவங்க நிலைமை என்னாச்சு? 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இதுவும் யோசுவா காலேப் ரொம்ப அழகா சொல்றாங்க. ஆனா பின்னால் நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. 28ஆம் வசனம் வாசிங்க. நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை. இந்த வார்த்தை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. இந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. ஹலோ, உங்க வீட்டில், உங்க கம்பெனியில், நீங்க போற இடத்துல வார இடத்துலலாம் இந்த வார்த்தை கத்த சொல்றாரு. நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை. நிப்பாட்டு. என்ன சொன்னீங்க? வீட்டில் உட்கார்ந்துருக்கும்போது என்ன சொன்னீங்க? கிச்சனில் என்ன சொன்னீங்க? பாத்ரூமில் என்ன சொன்னீங்க? உங்கள் வீட்டுக்காரர் வெறுப்பேற்றும்போது என்ன சொன்னீங்க? என் காது கேட்க நீ சொன்னதை அப்படியே உனக்கு. நாங்கள் இந்த வனாந்திர சாகத்தான் வந்தோமா? சாவத்தான் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தியா? வாசிங்க, எப்படி முடிஞ்சது வாசிப்போம். 37 படிங்க. 37 படிமா. சபையார் எல்லாரும் அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். 10 பேர் நெகட்டிவா பேசினாங்கல்ல, முடியாது, செத்தோம், சாவா கூட்டு வந்த. காது கேட்க சொன்னல, அதை அப்படியே செஞ்சிருவேன்ட்டார். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நம்ம இனி மனசுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் ரோட்லேயும் எல்லா இடத்துலையும் நம்ம பேசுகிற வார்த்தையை அப்படியே செய்வேன்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், 4 ஏக்கர் 65 சென்ட் இடத்த தரப்போறீங்க, அப்படியே அவங்க நன்றி ஆண்டவரே. 1000 பேர் இருக்கிற மாதிரி ஆடிட்டோரியம் கட்டி தரப்படியே நமக்கு நன்றி ஆண்டவரே. 500 கார் இதை நான் பேசுகிறேன். நான் அவர் காது கேட்க நான் சொன்னபடியே அவர் எனக்கு
இப்போ நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்க, என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், என் பிள்ளை அவன் நீதிமானா இருப்பா, அவன் தேவனுடைய பாக்கியசாலியா இருப்பா, என் கணவன் கர்த்தருக்கு பயந்திருப்பான். தேவனுடைய நீங்க பேசுறது எல்லாம் தேவன் அப்படியே ஆடியோ ரெக்கார்ட் பண்றாரு. அதை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அவனுக்கு செஞ்சு கொடுத்துருவாரு. அதனால சரியானதை பேசு, விசுவாசத்தை பேசு, நேர்மறையா பேசு, நன்மையை பேசு, வெளிச்சத்தை பேசு, சரியானதை பேசு. பெருசா ஆண்டவரை பேசுங்க, உங்க பிள்ளைகளை பற்றி பேசுங்க. தேவன் சொல்றாரு, அகில இந்த வார்த்தை என்னை ரொம்ப தூக்கி வரி பிடிச்சி, நீங்கள் வாய் என் காது கேட்க என்ன சொன்னீங்களோ அதை உங்களுக்கு செஞ்சிருவேன். அதனால் அவங்க பாருங்களேன், 6 லட்சம் பேரில் 2 பேர் தான் உள்ளே போனாங்க. மிச்சம் 5,99,998 பேர் விழுந்தாங்க. ஏன்னா அத்தனை பேர் இந்த 10 பேருடைய ரிப்போர்ட்டை கேட்டு அத்தனை பேர் எதிர்மறையாக பேசினாங்க. அதை சொல்கிறாரு, கோபத்தில் சொல்கிறாரு. அடுத்த வருஷம் கூட படித்து பாருங்களேன், 30-28க்கு அப்புறம் 29, இந்த வனாந்திரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும், பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும். முறுமுறுக்கிறவருடைய அனைவருடைய பிரேதமும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ நான் ஒரு தீர்மானம் பண்றேன், இனி என்னை எவ்வளவு யார் என்னை நெருக்கடி பண்ணாலும் என் வாயை திறந்து என்ன செய்ய மாட்டேன். யோபு அதை செஞ்சாங்க. யோபுவை 4 பக்கத்துலையும் பிசாசு ஊசி வச்சு குத்துற மாதிரி குத்துறான். அவன் சொல்றான், முறுமுறுக்கவும் இல்லை, கர்த்தருக்கு விரோதமாய் பேசும் இல்லை. இந்த சபையில் வளர்ந்துருக்கிறீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு அடையாளம், இன்னைக்கு வரைக்கும் விட்டுருங்க, இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மெச்சூரிட்டி என்ன அப்படின்னா, என்ன உங்களுக்கு நெருக்கடி வந்தாலும் வாயிலிருந்து தூஷணமான கெட்ட வார்த்தை, கோப வார்த்தை, சாப வார்த்தை, முறுமுறுக்கிற புலம்புற வார்த்தை நான் விடுவேன். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி. என் வாயில் என்ன இருக்கும்? துதி. சபி இருக்காது, துதி இருக்கும். இப்படி நான் சொன்ன உடனே, இதை நீங்கள் கேட்ட உடனே இதுக்கு எதிர்த்து பிசாசு சவால் விட்டு, அப்படியா துதிக்க போறியா, காடின்னு சொன்னதை கேட்டு துதிக்க போறியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கூட்டு போவான். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கூட்டு போவான். ஆனால் அவன் கூட்டு போனாலும் அவனை விட பெரியவர் உங்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அதை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய பலனை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. They possess what they magnify. எதை அவங்க பெருசா பேசுனாங்களோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. யோசுவா காலை பெருசா கர்த்தர் பேசுனாங்க, தேசத்தை பேசுனாங்க, அப்படியே ரிசீவ் பண்ணாங்க. இவங்க பிரச்சனையும் வியாதியும் மரணத்தை பேசுனாங்க, அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதையே நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு. மரணமும் ஜீவனும் அதை விரும்புகிறவர்கள் அது கதியை புசிப்பார்கள். அவிசுவாசம் நம்மளை தகுதி இழக்கச் செய்கிறது, விசுவாசம் தகுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே இதில் ஸ்டூடெண்ட்ஸ் தான், இதில் எல்லாருமே வளர்ந்து தான் இருக்கிறோம். ஒருவேளை தடுமாறுறோம், ரொம்ப தீர்மானத்தோடு இருக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம், ரொம்ப வசனம் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ரொம்ப கொண்டு போயிட்டுருக்கோம். திடீர்னு ஒரு சர்க்கிள் வந்துடுது. டோன்ட் கிவ் அப். சோர்ந்து போகாதீங்க, மறுபடி எழுந்த இல்லை. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் விழுந்துருப்போம். பாஸ் இப்படிலாம் சொன்னப்புறம் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி குப்புரடிச்சு படுத்துறாதீங்க. இல்லை, வர்ஷிப்பில் ஜோசப் சொன்னார், நீங்கள் வெற்றி பெறுகிற வரைக்கும் யுத்தம் முடியாது, நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு தான் யுத்தம் முடிஞ்சுன்னு அறிவிக்கப்படும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நிறைவு செய்யாத வரைக்கும் அது ஒமேகா கிரேஸ் இல்லை. நீங்கள் முடிச்சா தான் கர்த்தர் முடிப்பே சொல்கிறார். நீங்கள் வெற்றி பெற்று முடிக்கணுங்கிறார். அது வரைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறார். தாவீது அடுத்த உதாரணம். இங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்துக்கு முன்னால் அவன் ஸ்டேட்மெண்ட் விடுறான் பாருங்க. இந்த வாசிங்களேன், 17:26 படிக்கும் போல. இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளில் நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். இந்த வார்த்தையிலே யாரை பெருசா பேசுறா, யாரை தரக்குறைவா பேசுறா சொல்லுங்க?
இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தன்னு சொல்லி தேவனை என்லார்ஜா பண்ணிட்டான். அப்புறம் இந்த விருத்த சேதனம் இல்லாத இவன் யாரு? இவன் இம்மாம் பெருசு நிற்கிறான், பனைமரம் மாதிரி நிற்கிறான். அவனை அவன் தரக்குறைவா பேசுறான், தேவனை பெருசா பேசுறான். ஜெயிச்சுட்டான். கை தட்டுங்க, ஹல்லேலூயா. அவ்வளவுதான். வெற்றியும் தோல்வியும் வாயில தான் இருக்குது. அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்றான் பாருங்க, 45 வாசிங்க. அதே அதிகாரம் 45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு தான் வர்ற, நான் எப்படி வர்றேன்? நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். பாருங்க இவனுடைய இமேஜினேஷனை பாருங்க, இவனுடைய மைண்ட் செட்டை பாருங்க. நீ ஒத்தைக்கு ஒத்த வர்ற, நான் ஒத்தைக்கு ஒத்த வரல. என் கூட ஒரு பெரிய படைகளின் தேவன் இருக்கிறார், படையோடு வந்திருக்கிறாரு. நீ ஒரு ஆள் கத்தி கப்படாவோடு வந்திருக்கிற, என்கிட்ட கத்தி கப்படா இல்லை, ஆனால் கத்தி கப்படாலாம் வச்சிருக்கிற பயங்கரமான ஒரு படைகளின் தேவன் என் கூட வர்றாரு. பாருங்க யுத்த களத்தில் அவனுடைய கன்ஃபெஷனை பாருங்க. இன்னைக்கு நான் முடிக்கும் போது கன்ஃபெஷன் டிக்ளரேஷனை பற்றி பேசி முடிக்க போகிறேன். பிரச்சனை நேரத்தில் கன்ஃபஸ் பண்ணுங்க. கடந்த வாரத்தில் ஹைதராபாத் வந்திருந்த கிறிஸ் ஒக்கலம்மா அவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ப்ராஃபட். அவருடைய மினிஸ்ட்ரியுடைய சக்ஸஸ் கன்ஃபெஷன் தான். விசுவாசிகளுக்கு எழுதி கொடுத்துருவார். வீட்டில் அவங்க வீட்டில் உட்காந்து அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன், ஹல்லேலூயா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் எழுதி கொடுத்து கன்ஃபஸ் பண்ண அந்த சபையினுடைய விடுதலையும் சுகமும் வளர்ச்சியும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. வெற்றிக்கு காரணமே அதுதான். இவருடைய கன்ஃபெஷனை பாருங்க, தேவனை குறித்து பாசிட்டிவாக கன்ஃபெஷன் பண்ணுறான். அடுத்த வசனம் வாசிங்க. சண்டே ஆரம்பிக்க முன்னாடி எப்படி கன்ஃபெஷன் இருக்கு பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அவனை மட்டும் கிடையாது, கோலியத்தை மட்டும் சோறு போடுவேன், கூறு போட்டு மிருகத்து சோறு போட சொல்லல, பெலிஸ்தியனில் பாளையத்தின் பிணங்கள், அந்த வெளியே வந்திருக்கிற பெரிய இராணுவத்தை நான் ஆகாயத்து பறவைகளுக்கு நான் மத்தியானம் லஞ்சு கொடுத்துருவேன்ட்டான். அங்கேயும் பாருங்க, யாரை ஜூம் பண்றான்? இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. 47 படிச்சீங்களா? யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். எவ்வளவு தீர்க்கமான அறிக்கை பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் நல்லறிக்கை செய்கிற ஆசாரியன். எந்த இடத்துலையும் கன்ஃபெஷன் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். எனக்கு யாராவது ஜெப குறிப்புன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் எல்லாம் மெசேஜ் பண்ணால் நான் அவங்களுக்கு யாருக்கா நான் ஐ எம் ப்ரேயிங் ஃபார் யூ நான் அனுப்பவே மாட்டேன். நான் அனுப்புறதுலாம் ஐ ஸ்பீக், ஐ டிக்ளேர் டிவைன் ஹெல்த், ஐ ஸ்பீக் பெர்ஃபெக்ட் ஷாலோம், இப்படி தான் நான் அனுப்புகிறேன். அவங்க மற்றவங்க எல்லாரும் உங்களுக்காக ப்ரே பண்ணுறாங்களோ, அழுது ஜோம் பண்ணுறோம் அப்படி சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்லவே மாட்டேன். அவங்க சொல்கிற பிரச்சனைக்கு நான் அவங்களுக்கு டிக்ளரேஷன் தான் பண்ணுறேன். ஐ டிக்ளேர் பெர்ஃபெக்ட் ஹீலிங், ஐ டிக்ளேர் டிவைன் ஹீலிங், ஐ ஸ்பீக், நான் பேசுகிறேன், நான் அறிக்கையிடுறேன். அவன் சொன்னபடியே ஆகும். தேவனுடைய வார்த்தையை வாக்கு தத்தத்தை வாயில் அறிக்கையிடுங்க. பைபிளில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசும் பொழுது தேவன் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிற வார்த்தை எடுத்து ஆரோக்கியத்துக்கு பேசணும்னா பைபிள் எடுத்து அவருடைய தழும்புகளால் சுகமானேன். யெகோவா ரஃபா, அவரே என் பரிகாரிய கர்த்தர், வியாதி என்னை விட்டு விலக்குவார், வாதை என் கூடாரத்தை, இப்படி வசனங்கள் எடுத்து அதை நீங்கள் அறிக்கையிடுங்க. ஏதோ வெற்று வார்த்தையை பேசுறதை விட தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுறது வல்லமையானது. ஆமென், அல்லேலூயா. தேவனை பெரியவராக பார்க்க பேச பெரிய பிசாசு உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கப்படுவான். அல்லேலூயா. மலைகள் பதறாகும். மலைகள் என்னவாகும்? பதம். மலைகள் மெழுகு போல என்ன செய்யும்? உருகும். பெரிய பர்வதமே நீ, ஹே அப்பா, கேன் யூ இமேஜின் இட்? ஒரு பெரிய மலைக்கு முன்னால ஒரு சோட்டா பையன் நினைச்சு சொல்றான், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக சமபூமியாவா. பேசுனாங்க, அப்படியே நடந்துச்சு. தேவன் சொல்றாரு,
வார்த்தைக்கு ரெண்டாவது சப்ஜெக்ட்டு, வார்த்தைக்கு வல்லமை உண்டு. மவுத்து. அவர் துதி என் வாயில் வந்து எப்பொழுதும். நல்லா கவனிங்க, இங்கே இன்னொரு பாயிண்ட் சொல்ல போகிறேன். தேவனை துதிக்கணும், வாயை திறந்து துதிக்கணும், அவர் பெருசாக பேசணும். நிறைய பேர் சபையில் ஆராதிக்கிற நேரத்தில் வாயை மூடிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு அசுத்தாவி, இது ஒரு ஊம பிசாசு. அந்த பேக் பெஞ்செல்லாம் அப்படி தான் இருக்குதோ? சரி, அப்படிலாம் போட்டோம், ரைட். என்ன சொல்லணும்னா, உங்களால் சபையில் பாட்டு பாடும்போது உங்கள் வாயை திறந்து நீங்கள் துதிக்க முடியலன்னா உங்களை பிசாசு உங்கள் வாயை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க அர்த்தம். ஊமையும் செவிட்டுமான ஆவியை வெளியே போ அப்படின்னு விரட்ட வேண்டி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், ஏங்க அங்கே தாங்க உட்காந்துருந்தேன், ஜோசப் பாட்டு நடத்துகிறாரு, பசங்க பாடட்டும், நான் பாட்டுக்கு ஆஃப் பண்ணி நம்பிட்டு உட்காந்துருக்கலாம். என்னால் இருக்க முடியல. எனக்குள்ளே அந்த பாட்டு நான் பாட வச்சுட்டு இருக்குது. நான் கேட்குறேன், உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்குறேன், உங்களை பாட விடாதபடி தடுக்கிற எதுக்கும் நீங்கள் அனுமதிக்காதீங்க. கர்த்தரை எக்காலத்து ஸ்தோத்திர துதி என் வாயில் இருக்கோ. என்னை நிலகுனிங்க, உங்களை வாயை துதிக்க விடாதபடி கட்டுகிறது சாத்தனுடைய தந்திரம். சைலன்ஸ். ஏன்னா நீ தேவனை பெருசாக பேசிட்டா உனக்கு பெருசாக நடந்துரும்ல, அதனால் பெருசாக பேசாத, அவங்க பேசட்டும். நீ என்ன செய், பாட்டு பாடும்போது பாட முடியல பாருங்கள், வாய் திறக்க முடியல பாருங்கள், கையை உயர்த்த முடியல பாருங்கள், அந்த வார்த்தையை பார்த்து அதனுடைய அந்த வார்த்தையை நிஜத்தை உங்களால் உணர முடியல பாருங்கள். அது வந்து ஒரு பிளைண்ட்னஸ், அது ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டம். அவங்க பாடுவாங்க, ஒரே பாட்டை மறுபடியும் பாடிட்டு இருக்கிறாரு. நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. அது அப்படியே நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இருக்குது, ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி இருக்குது. ஆனால் அதை நினைக்க விட மாட்டான். அவங்களோட சைலண்ட் வந்து ஒரு டெவிலுடைய இது ட்ரிக்கு. நம்ம மற்ற எல்லா விதத்துலையும் பிரிஸ்காக இருப்பாங்க, சில பார்த்தீங்கன்னா எல்லாரும். ஆனால் பாட்டு அப்படின்னோடனே அந்த ஊம பிசாசு வந்து உட்காந்துரும், வாயை திறக்காது. எளிமை. நீங்கள் இப்போ பேசுங்க. நான் சொல்லுங்களேன், ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஒரு பாஸ்டர் வந்து உட்காந்து, பாஸ்டர்ஸ் வந்து உற்சாகப்படுது, அவர் தூங்கி விழுறாரு, தூங்கி. ஆனால் மைக்கை கொடுத்து பிரசங்கம் பண்ண அவர் ஹீப்ரு அது நடிக்கிறாரு. இந்த ஆள் வஞ்சிக்கப்பட்டிருக்கான். ஆண்டு என்ன சொன்னார், இந்த ஆள் தேவனை மகிமைப்படுத்த வாய் இல்லை, ஆனால் பிரசங்கம் பண்ணுறதுக்கு மைக்கை கொடுத்தவொடனே. உங்களை அறியாமலே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு டிசெப்ஷனுக்குள்ளே போக முடியும். அதனால் உங்களை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பாடும்பொழுது என்னால் விடுதலையாக பாட முடியுதா, கர்த்தரை துதிக்க முடியுதா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரெயின் பண்ணுங்கள். நல்ல கையை தட்டி விடுதலையா. இந்த பாட்டெல்லாம் தான் என்னை ரொம்ப எனக்கு ஊழியம் செஞ்சுட்டே இருக்குது. இன்றைக்கி முடிஞ்ச ஒரு பாட்டு பாட போகிறோம், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனா. ஒரு டிக்ளரேஷன் பண்ணுங்க. அந்த பாடியே நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்கிறேன். அந்த பாட்டே உங்களுக்கு பணத்தை கொண்டு வரும்னு நான் சொல்கிறேன். வார்த்தை இருக்கிற வல்லமை தெரிலங்க, அறிக்கையில் இருக்கிற அற்புதம் உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, வாயை திற, உன் வாயை விரிவா. நான் என்ன செய்வேன், பப்ஸை கொண்டு இல்லை பர்கரை கொண்டு, அப்படி இல்லைங்க, நன்மையான பர்கரையும் தருவாருங்க. அல்லேலூயா. ஆமென். பவர் ஆஃப் டங். டோன்ட் ஷட் யுவர் மவுத். எதிர்மறையாக பேசுக்கு வாயை மூடுங்க, அவிசுவாசமாக பேசுக்கு ஜிப்பு போடுங்க, கெட்ட வார்த்தை பேசுக்கு ஜிப்பு போடுங்க. ஆனால் நன்மையை பேச தேவனை போடுறதுக்கு வாய் நினைச்சிங்க குரோக்கடைல் மாதிரி தரங்க, ரபா காட்டா தர உன்னை அப்படியே அள்ளி போடுவார். பெரிய பெரிய பூசணிக்காது. அல்லேலூயா. நான் அப்படி கற்பனை பண்ணுறேன், உங்களுக்கு அப்படி கற்பனை பண்ண கூட முடியல போடுறேன். ரைட். துதி உங்களை மறுரூபமாக்கும். துதி என்ன செய்யும், உங்களுக்குள்ளே உள்ள ஒரு ரசாயன மாற்றம் நடக்குங்க, ஒரு ஆசிட் வாஷ் நடக்குது. துதிக்க 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 எல்லா டார்க்னஸ்ஸு டெபாசிட்டாக இருக்கிற எல்லா கசப்பு வைராக்கியம் எல்லாம் மாறும். ஏன்னா துதிகளின் மத்தியில் தேவன் என்ன செய்கிறாரு, துதி ஒரு ஆயுதம். முடிக்க போகிறேன். துதி என்னது, ஒரு ஆயுதம். வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 149:8 படித்து பாருங்கள். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கைகளில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும். வா 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 வா. வெற்றிக்கு தேவன் உங்க வாயை கொடுத்துக்கிறாரு. உங்க வாயில துதிக்கிற துதி வந்து ஒரு பெரிய பட்டயம். அவர்கள் எல்லாம் சேர்ந்து நினைச்ச போகிறோம், தேவனை துதிப்பதற்கு தீர்மானம் எடுக்க போகிறோம். இந்த வருஷத்தை இந்த 11ஆம் மாதம் முடிக்க போகிற நேரத்தில் கடைசி மாதத்தை துவங்குற வேளையில் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு
துதித்து கொண்டே நீங்கள் இந்த மாதத்தை அடுத்த மாதத்துக்குள்ளே பிரவேசித்து எல்லா நாளும் இந்த தீர்மானத்துக்குள்ளே வாங்க. இந்த ஒமேகா கிரேஸ் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர், ஆரம்பித்த அல்ஃபாவாக துவங்கினவர் ஒமேகாவை வெற்றியாக டிசம்பரை முடிக்க உங்களுக்கு பலப்படுத்துவார். ஒரு அன்ஃபினிஷ்ட் ஒர்க் இருக்காது. விடுபட்ட வேலை எல்லாத்தையும் நான் வெற்றியாக முடித்தேன், இந்த 2025 100க்கு 100 நான் சிறப்பாக முடித்தேன், எதுவும் மைனஸ் அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்லி முடிக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவர் துதியினால் உங்கள் வாயை நிரப்புங்க, உங்கள் ஆவியை நிரப்புங்க, உங்கள் மைண்டை நிரப்புங்க, உங்கள் சோலை ஃபில் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக பிளஸ்ஸிங் அவுட் போர் ஆகும். துதிச்சாரு, மல்டிப்ளை ஆச்சு. துதிச்சாரு, மரித்த லாசரு வெளியே வந்தான். கல்லறை முன்னால் அவர் தேங்க்ஸ் தான் பண்ணார், அப்பத்தை எடுத்து தேங்க்ஸ் பண்ணார், அது மல்டிப்ளை ஆச்சு. நான் சொல்கிறேன், நீங்கள் துதிக்கும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்தில் பயங்கரமான காரியங்கள் உங்களுக்கு ஓப்பன் அப் ஆகும். கடைசியாக என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்து, நாம் ஒருமித்து அவர் நாமத்தை. இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்க போகிறேன். சில ஆட்கள் நீங்கள் லோன் ரேஞ்சராக இருக்கிறீங்க, தனிக்காட்டு ராஜாவாக இருக்கிறீங்க. நீங்கள் தனியாக துதிக்கணும், தனியாக ஆராதிக்கணும், தனியாக ஒர்ஷிப் பண்ணணும், இது ஒரு ஸ்டைல். ஆனால் பைபிள் போட்டுக்குது, எங்கே 2 அங்கே நான் ஒண்டியாக இருப்பதை பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய நண்பர்கள், ஆவிக்குரிய வட்டம், ஆவிக்குரிய ஒரு 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 பாண்ட் தேவை. நாங்கள் 4 பாஸ்டர்ஸ் வெள்ளிக்கிழமை தோறும் ஜெபம் பண்ணுவோம். அதில் நாங்கள் ரொம்ப பவரை பார்க்குறோம். பேசுவோம், அப்புறம் ஜெப குறிப்பு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோம். பாருங்கள், நீங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் எதையும் வாயை திறந்து எங்கள் மனதை திறந்து பேசுறதுக்கு எங்களுக்கு இடம் கிடையாது. அந்த 4 பேர் கூடி வரும்பொழுது பேசி ஜெபம். 2 மகனுடைய மேரேஜ் எல்லாம் அந்த ஜெபத்தில் நடந்த அற்புதத்தை நாங்கள் பார்த்தோம். எல்லாம் ஓப்பன் ஆச்சு. உங்களுக்கு லைக் மைண்டட் பீப்புள், உங்களை போல் உங்களுக்கு ஆவியில் ஒத்து போகிற ஒரு ஆவிக்குரிய அக்கா, ஒரு அண்ணன், ஒரு சகோதரர், ஒரு அப்பா, அம்மா, இவங்க தேவை. இவங்களோடு நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை சமயம் கிடச்சா வந்து கையை பிடிச்சி ஒருத்தருக்காக ஜோம் பண்ணுங்க. ஒருத்தர் ஜோம் பண்ணும்போது ஆமென் சொல்லுங்கள். அதில் பயங்கரமான மேனிஃபெஸ்ட் ஆகும், பவர் மேனிஃபெஸ்ட் ஆகும். நீங்கள் தனியாகவே நீங்கள் போராடி சோர்ந்துடுறீங்க, அப்புறம் தூக்கி விடுறது கூட ஆள் இல்லை. அப்படி சிலர் ஒரு மாதிரி நீங்கள் ஒடுங்கி இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம், ஃபெல்லோஷிப் தேவை. சபை ஒரு ஃபெல்லோஷிப்பு, சபையாக ஜெபிக்கிறது ஒரு ஃபெல்லோஷிப்பு. அது மட்டுமல்ல, உங்களுடைய இருதயத்தை ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம் உங்களுக்கு தேவை. உங்கள் ஆவிக்குரிய லெவலுக்கு ஏற்ற ஒரு ஆளை பிடிங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க, கர்த்தர் நீங்கள் அதுக்காக நீங்கள் விரும்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள். நான் இந்த கண்டமினேஷன் ப்ராசஸ்ஸு, இந்த சபிக்கிற ப்ராசஸோடு இருந்து அப்புறம் ஒரு நாள் இப்படி ஆசைப்பட்ட, ஆண்டவரே ஒரு நல்ல குவாலிட்டியான அப்படின்னு கர்த்தர் அந்த நாட்களை கொண்டு வந்தார். ஒரு பாஸ்டர் சொன்னார், ஆண்டவரோடு இவர் ரொம்ப ஸ்நேகமாக இருந்தனால ஆண்டவர் சொன்னாராம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னாராம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி இவரை விட காட் கிளாஸ், வேர்ல்டு கிளாஸ் பாஸ்டர்ஸ் எல்லாம் இவரோட கனெக்ட் ஆகிறாங்க. பெங்களூர்லேருந்து, ஜெர்மனிலேருந்து, ஸ்காட்லாண்டெல்லாம் கனெக்ட் ஆகி இப்போ அவங்க அந்த குரூப்பில் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், கோழி மாதிரி சண்டை போட்டுருக்கிற இந்த நிலையிலிருந்து கர்த்தர் கழுகு மாதிரி உங்களை உயர்த்த விரும்புகிறார். சில தேவையில்லாத, இப்போ சொன்னால் பாருங்கள், எங்கள் மாமியார் இவங்க பிரச்சனை, இந்த மாதிரி இதிலெல்லாம் வெளியே கொண்டு உங்களை ஆவிக்குரிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரப்போகிறார். அங்கே இந்த மாதிரி சந்தடி இருக்காது. அங்கே ஒரு நிசப்தம் இருக்கும், அங்கே மெடிடேஷன் இருக்கும், அங்கே ஃப்ளை இருக்கும். அங்கே கழுகுக்கு அவர்கள் அதை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து செட்டைகள் அடித்து அந்த ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடும். அந்த மாதிரி ஆட்களோடு கனெக்ட் பண்ணுவார். கர்த்தர் சொல்றார், என்னுடைய ஃப்ரெண்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்தன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவருடைய கனெக்டாக இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் வேர்ல்டு கிளாஸ். நீங்கள் அதை விரும்பணும், கர்த்தர் அதை கனெக்ட் பண்ணுவார். அல்லேலூயா. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நான் ஒருமித்து அவர் நாமத்தை. கண்களை மூடி, கர்த்தாவே இந்த நாள் எங்களோடு பேசுகிறேன். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என் வாயில் கெட்ட வார்த்தை இருக்காது, சாப வார்த்தை இருக்காது, நெகட்டிவ் வார்த்தை இருக்காது. ஹல்லேலூயா. துதி இருக்கும், துதிப்பேன். சொல்லுங்களேன், கைகளை வைத்து, ஆண்டவரே என் வாயில் எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கும். ஹல்லேலூயா. எதிர்மறையான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதற்கான உதவியை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. இந்த பாடலை பாட போகிறோம்.
கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றார். ஓ, நான் கலங்கி நின்ற போது கலங்காதே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கரங்களை தட்டி என் தேவனால் உயருவேன், தேவனால், என் தேவனால், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது இருக்கிறேன் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது இடம் கொள் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கரங்களை தட்டி என் தேவனா, என் தேவனா, என் தேவனா, என் தேவனா நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். மறுபடியும் என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த பாடலை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சிலருக்கு சொல்லுகிறார். நீங்கள் முடியாது என்ற பொழுது தேவன் திடன் கொள், நான் உன்னை விட்டு விலகேன், உனக்கு நான் உதவி செய்ய சொல்றார் இல்லையா. தீர்க்க தரிசனமாய் தேவனுக்கு சொல்கிறார், நீ வாயை திறந்து எப்பொழுது என் தேவனால் நான் உயருவேன். கையை வச்சு சொல்லுங்க, தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன், தேவனால் முன்னேறுவேன், தேவனால் மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். கைகளை தட்டி தேவன் வார்த்தைகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிஜமாக்குவாராக. ராமா ஷாகாதா நா ரிபா ஷாகாதா. எஸ் ஹல்லேலூயா. முடியாத காரியங்களை கர்த்தர் முடிக்க போகிறார். சில தீராத வியாதிகள் இந்த மாதத்தில் இந்த நாட்களில் சுகமாக போகுது.
தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் ஒரு பரேசாலை உடைத்து விடுதலையாக்க போறா. ஒரு பிரேக் த்ரூ, ஃபைனான்ஸில் ஒரு பிரேக் த்ரூ தர்றாரு. ஹல்லேலூயா. ஹெல்த்தில் ஒரு ஹல்லேலூயா பெர்மனன்ட் ஹெல்த்துக்கு தரப்போற. காரங்களை தட்டி ஹல்லேலூயா. குடும்பத்தில் போராட்டங்களை கர்த்தர் ஓய பண்ணுகிறார். யுத்தங்கள் ஓய போகிறது. நிரந்தரமான சமாதானம் உங்க குடும்பத்தில் வரப்போகுது. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்க இடத்துல தாகத்தோடு எதிர்பார்ப்போடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க வரும்பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு கலக்கத்தோடு வந்து கர்த்தர் சொல்றாரு, இந்த செய்தி மூலமாய் உன்னோடு பேசியிருக்கிறா. இந்த செய்தியினுடைய பதில் உன் வாழ்க்கையில் நிஜமாய் மாறும். ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுடைய வார்த்தைகளுக்காக நன்றி 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 ஆண்டவரே. பரலோகங்களில் வாசமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, இப்படி ஆலயத்தில் கொண்டு வந்து துதிக்கவும் ஜெபிக்கவும் எங்களோடு ஆவியான பேசின திட்டவட்டமான வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். ஐ வில் மை சோல் மேக்னிஃபை. ஆண்டவரை நான் பெருசாவே பேசுவேன், பார்ப்பேன். ஆண்டவரே, அவர் எனக்கு பெருசாவே செய்வார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலிருந்து தேவனை பெரிதாக பார்க்கட்டும், பேசட்டும். பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தாவே சிறிதாகவும் அப்பா கர்த்தாவை பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை தருவீராக. அதனுடைய நிஜங்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும். தொடர்ந்து சபை ஊழியர்களை பொறுப்படுத்தும். நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தர் இயேசுவின் மூலம் பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தர் முழு உள்ளமே பரிசுத்த, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமும் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பு பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பு பராமரிப்பு நம் அனைவரோடும் வருகை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.